இது ஒரு பூமி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆண்டீஸ் அப்படிங்கிற மலைப்பகுதியில தான் முதல்ல இது தோன்றுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா உணவுக்காக உலகம் முழுவதும் பயிர் பண்றாங்க. நீங்க உருளைக்கிழங்கு பூவை பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர்லயும் இருக்கும், ஊதா கலர்லயும் இருக்கும், இளஞ்சிவப்பு கலர்லயும் இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து எப்போதுமே குளிர்ச்சியான பகுதிகளில் தான் நல்லா வளரும். உருளைக்கிழங்கு அறுவடை பண்ற வேளாண்மையில இத வந்து நம்ம ஹையஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு மண்ணுக்கு அடியில இருக்கும். அத இந்த இயந்திரத்தின் பெல்ட் உதவியோட மேல எடுத்துட்டு வர்றாங்க. அதுக்கடுத்து அந்த உருளைக்கிழங்க வந்து கிளீன் பண்ணி பக்கத்துல உள்ள டிராக்டர் பொட்டியில போடுறாங்க. இந்த மாதிரி இயந்திரத்தை யார் யூஸ் பண்ணலாம்னா 500, 1000 ஏக்கர் நிலம் வந்து ஒரே இடத்துல வச்சிருக்கிற விவசாய பெருமக்களால தான் இந்த மாதிரி பெரிய இயந்திரத்தை யூஸ் பண்ண முடியும். நீங்க பார்த்திருப்பீங்க, சில உருளைக்கிழங்குகள் எல்லாம் பச்சை நிறங்கள் இருக்கும், இல்லைன்னா அதிகமா ரொம்ப முளைச்சிருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்குகளை வந்து நீங்க கண்டிப்பா சாப்பிட்றத தவிர்த்து விடுங்க. ஏன்னா அந்த மாதிரி உருளைக்கிழங்குல வந்து சொலனைன் அப்படிங்கிற நச்சு பொருள் வந்து உருவாகும். இன்னும் இப்படி பயனுள்ள விவசாய வீடியோக்களுக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.